Nirmati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. Nirmati Property Management. Contact 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக கொங்கு பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய தோட்டத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகள், மிக குறிப்பாக பெண்களை குறிவைத்து, வயதான பெண்களை குறிவைத்து, அது ஒரு வயதான ஒரு குடும்பத்தை குறிவைத்து நடத்தப்படக்கூடிய நகைக்காக, காசுக்காக, பணத்துக்காக நடத்தப்படக்கூடிய படுகொலைகள் பார்த்திங்கன்னா அண்மை காலங்களில் அதிர்ச்சிகரமான தகவல்களையும் செய்திகளையும் நமக்கு தருகிறது. இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய மற்றும் ஒரு கொங்கு பகுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் நடைபெற்றக்கூடிய ஒரு படுகொலை, இந்த நிகழ்வை குறித்து பல விரிவான செய்திகளோடு இன்றைய தலையங்கம் உங்களுக்காக. வாருங்கள் நிகழ்ச்சிகள் பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மாவட்டம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம். இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரமத்தி வேலூருக்கு அடுத்து இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சித்தம்பூண்டி கிராமம். சித்தம்பூண்டி கிராமத்துக்குள்ள குளத்துப்பாளையம் அப்படிங்கிற பகுதி இருக்குது. இந்த குளத்துப்பாளையம் பகுதியில் வசித்து வந்த ஒரு நபர் யாருன்னு பார்த்திங்கன்னா 67 வயது இருக்கக்கூடிய சாமியாத்தாள் அப்படிங்கிற பெண்மணி வசித்து வராங்க. சாமியாத்தாள் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தங்களுடைய கணவரை இழந்தவங்க. அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருந்திருக்கிறாங்க. அவங்க அந்த குளத்துப்பாளையம் பகுதியிலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விவசாய நிலம் இருக்குது, தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்திலேயே பக்கத்தில் வீடு கட்டி வசிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த தோட்டத்தில் விவசாயம் பண்ணி தான் தன்னுடைய ஒரு மகள் மற்றும் ஒரு மகனை 2 பேரையும் கல்வி கொடுத்து அவங்கள படிக்க வைத்து ஆளாக்கி 2 பேருக்கும் திருமணம் முடித்து 2 பேரையும் வேறு வேறு ஊரில் வச்சுருந்துருக்கிறாங்க. அந்த அவருடைய மகன் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஊரில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துருக்கிறாரு. அவருடைய குடும்பம் தனியாக இருக்குது. அப்பப்போ பார்த்துட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க பெண் அவங்களுடைய அவங்க பெண்ணு வேறு இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களும் இன்னொரு இடத்துல வச்சுட்டு வராங்க. ஸோ இந்த தோட்டத்து வீட்டில் பார்த்திங்கன்னா சாமியாத்தால் மட்டும்தான் தனியாக வசிச்சுட்டு இருந்துருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் இதில் எப்படி இவங்க நோட்டமிட்டுருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, நேற்றைக்கு முன்தினம், அதாவது சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு மேலே ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துக்கிட்டு வந்துருக்குறாங்க. ஒரு 9 மணியாக தோராயமாக சொல்கிறாங்க. அப்படி அவங்க வந்த பிறகு அவங்க ஒரு 10 பவுன் நகையை மாட்டியிருந்துருக்கிறாங்க. அந்த 10 பவுன் நகையை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே பத்திரமா அலமாரியில் வச்சுட்டு, அதன் பிறகு உங்களுக்கே தெரியும் இல்லையா, இந்த தோட்டத்தில் வசிக்கிறவங்களாம் ரொம்ப காத்தோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஃபேனு ஏசியெல்லாம் அங்கே தேவையே கிடையாது. அந்த தோட்டத்துடைய வாயில் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு மரக்கட்டில் போட்டு படுத்துருவாங்க வயதானவங்க எல்லாருமே. இளைஞர்கள் கூட அப்படி தான் படுப்போம் நம்மலாம். அப்படியாக அந்த வயதான பெண்மணியான சாமியாத்தாலும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருந்துருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்கள ஃபாலோ பண்ணதாக அறியப்படக்கூடிய 2 பேர் 9 மணிக்கு மேலே அந்த சாமியாத்தால் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு உள்ளே புகுந்து அந்த திருடர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நகை எங்கே வச்சுருக்கிறாங்கன்னு தேடி பார்த்துருக்குறாங்க. அவங்களால நகை இருக்கிற இடத்த கண்டறிய முடியல, அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு அமையலை. உடனடியாக அந்த வாயிலில் படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த சாமியாத்தால போயிட்டு கத்தியை காமிச்சு மிரட்டி இருக்கிறாங்க. இங்கே பார், ஒழுங்காக எங்கே இருக்குன்னு சொல்லிடு, எங்களுக்கு நகை தான் தேவை, பணம் தான் மிரட்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கு செய்வதறியாத திகைத்த சாமியாத்தால் கூச்சல் போட்டிருக்கிறாங்க. கூச்சல் போடாதான்னு மிரட்டினவங்க அடுத்த நொடி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்கள கத்தியால் தாக்கியிருக்கிறாங்க. கழுத்துலேயே கத்தியால் தாக்கினாலும் அவங்க தொடர்ச்சியாக கூச்சல் போட்டதுனால அவங்க வாய்க்கு உள்ள கத்தியை விட்டு வாயை கிழிச்சிருக்கிறானுங்க இந்த திருடர்கள். இந்த திருடர்கள் இப்படி பண்ணிவிட்டு அவங்க ரொம்பவே சத்தம் போடவே உடனடியாக அந்த இடத்த விட்டு ஓடிடலான்னு ஓடி போயிட்டாங்க.
கீழே விழுந்தவங்க தட்டி தடுமாறி கொஞ்சம் கொஞ்சமாக போய் அங்கே கீழே வச்சுருந்த செல்ஃபோன் எடுத்து சொந்தக்காரங்க யாருக்கோ ஃபோன் பண்ணி ரொம்ப தடுமாறி பேசிட்டு அப்படியே ஃபோனை போட்டுட்ருக்குறாங்க. ஃபோனை இந்த மாதிரி போட்டதும் அங்கே இருக்கிறவங்க அக்கம் பக்கத்துக்காரங்க உறவினர்கள் உடனே வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனைக்கு கூட்டு போகலான்னு போயிருக்கிறாங்க. அரசு மருத்துவமனையிலேயே அவருடைய சாமியாத்தருடைய உயிர் பிரிந்தது. எந்த விதமான பலனும் இல்லாமல், சிகிச்சை பலன் அளிக்கலை. இந்த விடயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதகமான ஒரு படுகொலைன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த விவகாரத்தை நம்ம ஏன் சீரியஸாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பாக இதே போல் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் தனியாக வசித்து வந்த கணவன் மனைவி 2 பேரையுமே இரட்டை கொலை 2 பேரையுமே வந்து கொண்டாங்க. எதுக்காக அப்படின்னா நகைக்காக கொன்றாங்க. யார் கொன்றாங்க? தேங்காய் பறிக்க வந்திருக்கிறோங்க அப்படின்னு சொன்னவங்க கொன்றாங்க. இந்த கொண்டவங்க யாருக்கிட்டையோ போய் நகையை வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த நகையை யாருக்கிட்ட அடமானம் வச்சாங்களோ அவங்களையும் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க காவல்துறையினர். இந்த சிவகிரி சம்பவம் நடந்தது ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதிங்க. இந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி 2025 நடந்தது. இப்போ நேற்றைக்கு முன்னே நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் நல்லூர் போலீஸார் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நாமக்கல் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக திகழக்கூடிய ராஜேஷ் கண்ணா அவர்களும் அதே போல் சேலம் சரக டிஐஜி உமா அவர்களும் சம்பவ இடத்தை போய் ஆய்வும் பண்ணியிருக்கிறாங்க. இதை விட முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக இந்த சம்பவம் 3வது படுகொலை, அதாவது 3வது ஒரு படுகொலை சம்பவம் எங்கே? கொங்கு பகுதியில் மட்டுமே, அதுவும் தோட்டம் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டுமே. எப்படிங்க இது வந்து சீரான சட்டம் ஒழுங்குக்கு ஒரு உதாரணமாக அழகாக திகழ முடியும்? நினச்சி பாருங்க. இந்த சிவகிரியில் இரட்டை கொலை நடந்த பிறகு எது போன்ற வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டன தெரியுமா? கிட்டத்தட்ட 21 ரோந்து குழுக்கள் அமைக்கப்படும், நாங்கள் அங்கங்கே தோட்டம் இருக்கிற பகுதியிலலாம் காவல்துறையினரை போடுவோம் அப்படிலாம் சொன்னாங்க. எப்படி மீண்டும் இதே போல ஒரு தோட்டத்தில் ஒரு பண்ணை பகுதியில் ஒரு படுகொலை நடக்க முடிகிறது? அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்கிறாங்க? அப்போ அந்த காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த போன்ற கொங்கு பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய தொடர்ச்சியான இந்த படுகொலைகளை கவனத்தை எடுத்துக் கொள்கிறாரா இல்லையா? ஒரு நாகரிகமான சமூகத்தில் வாழக்கூடிய நாம இது போன்ற படுகொலைகள் நடக்க முடியாத வண்ணம் தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா? இப்போதான் அண்மையில் இந்த இரட்டை கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவங்களே பிடிச்சாங்க. அவங்கள பிடிச்சு என்ன சொன்னாங்கன்னா, அதுவும் எப்படி பிடிச்சாங்க தெரியுமா? சிசிடிவி கேமரா இருந்ததுனால பிடிச்சாங்க. எங்கே நான் சொன்ன இரட்டை கொலையில் கணவன் மனைவியை கொண்டாங்க இல்லையா, அந்த இரட்டை கொலையில் அப்படி தான் பிடிச்சாங்க. அப்படி பிடிச்சவங்க தான் இதற்கு முன்பாக நடைபெற்ற இன்னொரு படுகொலைங்க. அது உங்களுக்கு தெரியும். அதான் முதல் படுகொலை நவம்பர் மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற படுகொலை. யாரை? 3 பேரை கொன்றாங்க. ஒருவர் 78 வயதான தெய்வசிகாமணி, 2வது அலமாத்தாள் 74 வயது, 3வது செந்தில்குமார் 44 வயசு. அப்பா அம்மா புள்ள 3 பேரையும் கொண்டுட்டாங்க. எப்படி? தலையில் அடித்து தலையை நுறுக்கி கொலை பண்ணாங்க. கொலை பண்ணதோட மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த 6 பவுன் நகையை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க அந்த கொள்ளைக்காரர்கள். அப்போ அவர்களுக்கும் அந்த சம்பவம் இவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி தான் செய்திகளும் வெளியாச்சுங்க. இப்போ நமக்கு என்னென்னா, திருப்பூர் பல்லோட நவம்பர் 28ஆம் தேதி கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு ஏப்ரல் 28, நவம்பர் 28 அது, இது ஏப்ரல் 28 சேலத்தில் ஈரோட்டில் சிவகிரியில் ஒரு இரட்டை கொலை. இப்போ ஜூன் மாதம், ஏப்ரல் மாதம் முடிஞ்சு 1 மாதம் தான் கேப்பு, திருப்பி ஒரு ஜூன் மாதத்தில் இன்னொரு அதே பகுதியில் ஒரு படுகொலை. அப்போ தொடர்ச்சியாக கொங்கு பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த தோட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த பண்ணை படுகொலைகளை தடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன்? அப்படி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஏன் தொடர்ச்சியாக நடக்குது? இதுக்கான கேள்விக்கான பதில் என்ன? இப்போ இந்த பகுதியில் துப்பு துளக்கவும் முடியலன்னு சொல்கிறாங்க. மேபி விசாரணை வேகமாக நடக்கலாம், விரைவாகலாம், குற்றவாளிகள் பிடிக்கப்படணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே சிசிடிவி கேமராவும் இல்லை. இப்போ எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சுக்கிட்டு இருக்கவும் முடியாது, வைக்க வேண்டும்ங்கிறது வேறு விஷயம். ஆனால் இது போன்ற கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய சமூக விரோதிகளுக்கு எப்படி தைரியம் வருகிறதுன்னு பாருங்க. அதுவும் குறிப்பாக பெண்களை கார்னர் பண்ணுறாங்க. பெண்கள் அணிந்திருக்க கூட நகையை கொள்ளை அடிக்கணும்னா பெண்களுக்கு எதிரான மோட்டிவ் ஒருத்தருக்கு வருதுன்னா எப்படி வருது? அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சமூகமாக இது திகழ்கிறதுங்கிற ஒரு எண்ணம் வருமா வராதா?
அப்போ எங்கே பிரச்சனை இருக்குதுங்கிறத நம்ம அட்ரஸ் பண்ணணுமா வேணாமா? தொடர்ச்சியாக 3வது பகுதி இல்லையா அது? முதல்ல திருப்பூர் பல்லடம், 2வது ஈரோடு மாவட்டம் சிவகிரி, அங்கே தனியாக வசிச்சிருந்த ஒரு தம்பதி இரட்டை கொலை, 3வதாக இப்போ நடந்திருக்கிற பரமத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த வயதான மூதாட்டி சாமியாத்தாருடைய படுகொலை. அப்போ தோட்டத்து பகுதியில் நடக்கக்கூடிய இது போன்ற படுகொலைகளை தடுப்பதற்கு, இது போன்ற கொள்ளை கூட்டத்தை கண்டறிவதற்கு சிறப்பான புலனாய்வு குழுக்களை அமைக்க தவறுகிறதா காவல்துறைங்கிற கேள்வி நம் முன் எழுகிறது. நம்ம முன்னாடி மட்டும் எழல, இதை பற்றியாக எதிர்க்கட்சிகளாக திகழக்கூடிய எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி இதை குறித்து ஒரு அறிக்கை எழுதியிருக்கிறாரு. அந்த அறிக்கை நான் உங்களுக்கு அப்படியே வாசிக்கிறேன். நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த சாமியாத்தாள் என்கிற மூதாட்டி தன் தோட்டத்து வீட்டில் மர்ம கொள்ளையர்களால் படுகொலை செய்யப்பட்ட செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன். மறைந்த சாமியாத்தாள் அவர்கள் குடும்பத்தாருக்கு அதிமுக சார்பில் எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாமியாத்தாள் வெட்டப்பட்டு கோயம்புத்தூர் KMCH மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவருக்கு இரத்தம் தேவைப்படுவதாகவும் நேற்று காலை தகவல் வந்ததும் நமது அதிமுக சார்ந்த இளைஞர்கள் அதற்கான ஏற்பாடுகளை துரிதமாக மேற்கொண்டும் அதற்குள் சிகிச்சை பலனின்றி சாமியாத்தால் உயிரிழந்து விட்டார் என்பது மிகவும் வேதனைக்குரியது. மாநிலத்தையே உலுக்கிய பல்லடம் மூவர் கொலை, சிவகிரி இரட்டை கொலை சம்பவங்களுக்கு பிறகும் இந்த மு.க. ஸ்டாலின் மாடல் திமுக அரசு இன்னும் திருந்தவில்லை. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளில் உள்ள விவசாயிகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த கொள்ளை சம்பவங்களை தடுக்க இந்த திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? பல்லடம் சிவகிரி வழக்குகளில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மட்டுமே இந்த குற்றங்களை செய்தவர்களா என்ற சந்தேகம் மக்களிடையே ஏற்கனவே உள்ள நிலையில் இச்சம்பவம் அச்சந்தேகத்தை வலுப்பெறவே செய்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக கடப்பதையே ஒரு அக்னி பரீட்சையாக மாற்றிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம். சித்தம்பூண்டி சாமியாத்தாள் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுப்பதோடு தொடரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை இனியேனும் அடக்க முயலுமாறு பொம்மை முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு மிக காட்டமான ஒரு அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி எழுதியிருக்கிறாரு. மற்றதெல்லாம் அவருடைய இந்த நோக்கத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கணும்னு பலவிதமான விஷயங்களை குறிப்பிட்டு காட்டுறாரு. அதில் ஒரு மிக குறிப்பாக சொல்லக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறத ஒரு ஊடகமாக நாம் இங்கே கவனிக்கணுங்க. ஏன்னா ஏற்கனவே 2 கொலை, ஒரு 3 பேர், அப்புறம் 2 பேர், மொத்தம் 5 பேர் படுகொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த தோட்டத்தில் வச்சிருக்கக்கூடியவங்களை மட்டும் குறி வச்சு, பெண்களை குறி வச்சு 2 படுகொலைகள் நடந்திருக்குது. இதில் 2வது படுகொலை இருக்குது பார்த்தீங்களா? ஐ திங்க் ஸோ முதல் படுகொலை தான். இந்த முதல் படுகொலையில் சார் மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, அந்த 3 பேர் யார் கொன்றாங்க அப்படிங்கிறதுக்கான விசாரணை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 மாதம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. யார் பண்ணாங்கன்னு தெரியல, இவங்கன்றாங்க அவங்கன்றாங்க, எதுவும் ஆதாரம் கையில் சிக்கலை. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த தோட்டத்து பகுதியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த 2-3 ஆட்களை பிடிச்சி அடித்து உதச்சி உண்மையை சொல்லு, நீ தான் கொன்னன்னு சொல்லு, உண்மையை சொல்லு, நீ தான் கொன்னன்னு சொல்லுன்னு அடித்து துன்புறுத்தி இருக்கிறாங்க. அதில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் என்பதற்காகவே என்னை அடித்து துன்புறுத்தினாங்கன்னு ஒருவர் போய் புகாரே கொடுத்தாரு. யார்? காவல்துறை. நான் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனாலேயே என்னை அடித்து துன்புறுத்தி நான் தான் கொலை பண்ணேன்னு என்னை ஒத்துக்க சொன்னாங்க ஐயா, நான் சாதாரணமாக வேலை பார்க்க வந்தவன் ஐயான்னு சொல்லி ஒருவர் போய் புகாரே கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்ச விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர்கள் அங்கே போய் போராட்டமே பண்ணாங்க அதுக்காக. இன்னும் இந்த மாதிரி பட்டியல் சமூக இளைஞர்களை தேவையில்லாமல் குறி வைக்கிறீங்களா, வேணும்ட்டே பண்ணுறீங்களா, வழக்கில் யார் உண்மை குற்றவாளின்னு கண்டறிய முடியாததன் காரணமாக அதற்கு வக்கற்று போய் இந்த மாதிரி பட்டியல் சமூக இளைஞர்களை குறி வைக்கிறீங்களான்னு அவங்க ஒரு போராட்டமே பண்ணாங்க. அப்போது காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்களா? அப்போ இவங்களுடைய மெத்தன போக்கும் இவர்களுடைய துரிதத்தன்மையும் இல்லாததன் காரணமாகத்தான் இது போன்று 3வதா ஒரு படுகொலை சமம் நடந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி நம்மளால எழாமல் போக முடியல. சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு கையில் இருக்குன்னா
காவல்துறையும் அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்தால் அதை பார்த்து ஒரு அச்சம் ஏற்படணும், ஒரு பயம் ஏற்படணும். அதுக்காக நான் அவங்களை என்கவுண்டர் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லலை. என்கவுண்டர் என்பது ஒரு நாளும் தீர்வு அல்ல. தடுக்கும் முறைகளை என்ன பண்ணிருக்கிறீங்க, எப்படி தடுக்க போறீங்க? அப்ப இந்த விவகாரத்தில் இவங்க தடுக்கக்கூடிய வழிமுறைகளை சரியாக 100% பின்பற்றல. அதனால தான் இப்போ மீண்டும் ஒரு மூதாட்டி படுகொலை. சார், எத்தனை பண்ணை வீடு இருக்க போகுது? சரி, தோட்டத்தை நிறைய தான் இருக்குது அப்படின்னா உங்களால் செக் பாயிண்ட்ஸ் வைக்க முடியாதா? எந்தெந்த செக் பாயிண்ட்ஸில் உங்களால் கண்காணிக்க முடியுமோ அங்கெல்லாம் கண்காணிச்சிங்கனாலே வரமாட்டாங்களே. இப்போ சிவகிரியில் வழக்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணவங்களுக்கு மேலே ஏற்கனவே 5-6 வழக்குகள் இருக்குது. அப்போ அவங்கள கண்காணிச்சிருக்கலாமே நீங்கள். அப்போ எங்கள் காவல்துறை தவற விடுகிறது. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்காருங்க. அவரோட அறிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் முக்கியமானது. நாமக்கல் மாவட்டத்தில் தோட்டத்து வீட்டில் மூதாட்டி வெட்டி கொலை, திமுக அரசின் முகமூடி கிழிந்தது, வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறுகிறதா தமிழ்நாடுன்னு கேட்டிருக்கிறார். மிக காட்டமான ஒரு அறிக்கை. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்த சீத்தமுண்டி கிராமத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்த சாமியாத்தா என்கிற மூதாட்டி நேற்றிரவு கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தோட்டத்து வீட்டில் தனியாக வாழும் மக்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு வரும் நிலையில் அவற்றை தடுக்க தெரியாமல் திமுக அரசு தடுமாறி வருவது கண்டிக்கத்தக்கது. அண்மை காலங்களில் தோட்டத்து வீடுகளில் தனியாக வாழ்ந்து வரும் பெரியவர்கள், பெண்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்படுகின்றனர். 6 மாதங்களுக்கு முன்பு நவம்பர் 28ஆம் தேதி திருப்பூர் பல்லடம், நான் சொன்னேன் அது, சேமலை கவுண்டன்பாளையம் கிராமத்தில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த 78 வயது தெய்வசிகாமணி, அவரது மனைவி, அவருடைய மகன் மூவரும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. அதன்பின் கடந்த மே மாத துவக்கத்தில் ஈரோடு மாவட்டத்தின் விலாங்காட்டு வலசு கிராமத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்த முதிய இணையரான ராமசாமி, பாக்கியலட்சுமி ஆகியோரை அடித்து கொலை செய்துவிட்டு 15 பவுன் நகையை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அடுத்தடுத்து இந்த நடந்த இந்த கொலைகளால் தமிழ்நாட்டு மக்களிடம் பெரும் அச்சம் ஏற்பட்டது. இந்த பவாரியா கேங்கு இந்த மாதிரிலாம் பேசுவாங்க தெரியுங்களா? இவங்கெல்லாம் வந்து உள்ளே பூந்தாங்கன்னா திரைப்படத்திலலாம் கூட காட்டுவாங்க, தீரன் திரைப்படத்திலலாம் இந்த மாதிரிலாம் இவங்க பிளான் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு. இந்த மாதிரி ஆட்களை ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான நம்முடைய தமிழக காவல்துறையால் பிடிக்க முடியாதா? இவங்களாம் அந்த மாதிரி ஒரு பவாரியா கேங் மாதிரி இருப்பாங்கன்னு நமக்கு தோணுது இதெல்லாம் படிக்கும்போது. நமக்கு நவம்பர் மாதம் நடந்த 3 படுகொலைக்கு காரணமானவர்கள் 6 மாதங்களுக்கும் மேலாக கைது செய்யப்படாத நிலையில் மேலும் 2 படுகொலை செய்யப்பட்டதால் தமிழக காவல்துறையின் செயல்திறன் குறித்து வினாக்கள் எழுப்பப்பட்டன. இங்கே தான் அன்புமணி ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறாரு. அந்த பல்லடம் மேட்டர்லேயே நீங்கள் 6 மாதம் ஆகி கண்டுபிடிக்கல, அதன் பிறகு 2 பேரை கொண்டுட்டாங்க. அப்போ தான் உங்கள் மேலே கொஸ்டின் வர ஆரம்பிச்சது. அதனால் விலாங்காட்டு வலசு கொலை வழக்கில் தொடர்புடையதாக ஆச்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ், ஞானசேகரன் 4 பேரை கைது பண்ண காவல்துறை இவங்க தாங்க சேமலை கவுண்டம் மாநிலத்திலையும் 3 பேரை கொன்னாங்கன்னு வழக்க முடித்தாங்க. அப்போதே அவர்கள்தான் உண்மையான குற்றவாளிகளா என்பது குறித்து ஐயங்கள் எழுப்பப்பட்டன. இத்தகைய சூழலில் தான் பரமத்திக்கு பக்கத்தில் மீண்டும் சாமியாத்தாள் அப்படிங்கிற ஒரு வயதான பெண்மணி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். சில வாரங்களுக்கு முன்பு கைது செய்தவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகள் அப்படின்னா இந்த அம்மாவை கொலை பண்ண கேங்கு யாரு? அப்போ ஏற்கனவே 2-3 கேங் இருந்துகிட்டு இருக்கா, அல்லது நீங்கள் பிடிச்ச ஆட்கள் வேற ஆட்களா, அவங்க உண்மை குற்றவாளிகள் இல்லையா? இப்படின்னு பலவிதமான அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் திரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். மேலும் தோட்டத்து கொலைகளை தடுக்க பண்ணை வீடுகளை ஒட்டிய பகுதியில் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை கூறிய நிலையில் அவற்றையும் தாண்டி இந்த படுகொலை நடந்தது எப்படி? தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை 7000க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கிறது. சராசரியாக ஒரு நாளைக்கு 5 பேரை படுகொலை பண்ணுறாங்க. சாலையில் சென்றாலும் வீட்டில் இருந்தாலும் மக்கள் உயிருக்கு பாதுகாப்பில்லை என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் தமிழ்நாடு வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறி வருகிறது. திறனற்ற திமுக அரசை அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பப் போவது உறுதி இப்படின்னு எழுதியிருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ். அப்பார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் ஏரியாவுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம அது விட்டாலுமே கூட
இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த தொடர்ச்சியான தோட்டத்து பண்ணை வீடு நடக்கக்கூடிய படுகொலை இதை ஏன் தடுக்க முடியல காவல்துறையால்? சிம்பிளான கேள்விதான். அப்போ தடுப்பதற்கு உண்டான நடவடிக்கைகளை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஏன் விரைந்து எடுக்கலை? இதனால தான் எதிர்க்கட்சிகள் பட்டியல் போடுறாங்க, அதிமுக பட்டியல் போடுறாங்க, எவ்வளோ மாதம் எவ்வளோ கொலைன்னு பட்டியல் போடுறாங்க. இதை தாண்டி பெண்கள் மீது கார்னர் பண்ணுறாங்க, பெண்களை குறி வைக்கிறாங்க, பெண்களை குறி வச்சு வாயை வெட்டுறது, கழுத்தை வெட்டுறது, கையை வெட்டுறது, காலை வெட்டுறது பண்ணுறாங்க. அப்போது பெண்களுக்கு எதிரான அந்த போக்கு அப்படிங்கிறதும் கொஞ்சமாக அதிகமாகிட்டு வருது. குறிப்பாக மேற்கு பகுதி, கொங்கு பகுதியில் இது நடக்குது. அப்படின்னா கொங்கு பகுதியில் நீங்கள் வரணும், கொங்கு பகுதியில் தான் அவங்களுடைய கட்சி வளரணும் அப்படிங்கிறதுக்காக பல வேலைகளை பார்க்குறாங்களா திமுக? இது போன்ற சமூக வேலைகளையே பார்க்கலாமே. சமூகத்தில் இது போன்ற கொள்ளையர்களை களையெடுப்பதன் மூலமாகவே உங்கள் கட்சியை நீங்கள் வளர்க்கலாமே. எனில் எதிர்க்கட்சிகளுடைய குரல் இந்த நேரத்தில் மிகவும் கவனிக்கப்பட வேண்டியதாக நமது ஊடகம் கருதுகிறது. மக்களுக்கும் இந்த அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுடைய பண்ணை வீடுகள் தோட்டத்தில் இருக்கீங்களா, அரசு தான் கவனிக்கல, நீங்களா சிசிடிவி கேமராவை போடுங்க, சிசிடிவி கேமராவை போட்டு வச்சுக்கோங்க. பாதுகாப்புக்கு வேற வழி கிடையாது. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை கூட்டம், கொள்ளையருக்கு கேங் உருவாயிருச்சுன்னா நம்ம தான் பாதுகாத்துக்கிட்டு ஆகணும். அப்போ குறைந்தபட்சம் சிசிடிவி கேமரா நம்மளே போட்டு வச்சுக்குவோம். பாதுகாப்புக்கு நமக்கு இதான் வழி, வேறு வழி இல்லை. அதே போல் வயதானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா கூட வேற துணைக்கு ஒரு ஆளை வச்சுக்கணும். ஏன்னா இது போன்ற வயதானவங்க இருக்கும்போது இவங்களுடைய குடும்ப பின்னணியை உங்களை தொடர்ச்சியாக வாட்ச் அவுட் பண்ணி தான் இது போன்ற பர்சன்ஸ் தான் வந்து கொலை பண்ணுறானுங்க, டார்கெட் பண்ணுறானுங்க. அப்போ இதை நம்மளும் அரசாங்கம் சொல்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்களா, வேறு வழி இல்லை, நம்மளை தான் பாதுகாத்துக்கிட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டுருக்கிறோம். இந்த மூதாட்டி சாமியாத்தாளுடைய படுகொலை அப்படிங்கிறது இறுதியாக இருக்க வேண்டும். மேற்கு மண்டலத்தில் இதற்கு பிறகு இப்படி ஒரு தோட்டத்துக்குள் நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே இந்த ஆட்சிக்கு மற்றும் ஒரு கரும்புள்ளி தான் அப்படிங்கிறத சொல்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை. உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு தலையை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.